அதுல 13வது செயல் எடுப்பாங்க. ஒன்று சார் ரெண்டு உங்க மூன்று சத்தம் நாலு அஞ்சு கேட்கல. வினாக்கள் ஒரு right சொல்றேன். உங்களுக்கு சத்தம் கேட்கல. ம். சரி இப்ப விளங்குதா? ஓ அதனால கவனித்துக் கொள்ளுங்க. முதலாம், இரண்டாம், மூன்றாம், நாலாம் வினாக்களில் ஒரு உரு ஏனைய உருக்களிலிருந்து வேறுபடுகிறது. அதனை செய்யட்டா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா right. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடம் சொல்லியா சுத்து. இது இடம் சொல்லி அந்த விளையாட்டு இது இடம் சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா இது இடம் சொல்லி இது வலன் சொல்லியா சுத்துது. இது இடம் சொல்லி இது வலன் சொல்லியா சுத்துது. அப்ப விட என்ன வேற முதலாவது முதலாவுடைய சரி. யாருக்கும் டவுட் அது? 13வது ஓகே. அதுல யாருக்கும் ஏதாவது டவுட் கேட்கணும்பா? இல்ல சார். உள்வளையங்களை வச்சுக்கொண்டு அதாவது உள்ளும் வழியும் முதலாவதுக்கு வேற வேற இதுல வருது, அடுத்ததுக்கு மாறி வருது. ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க. இல்ல கொஞ்சம் பாருங்களா. இந்த செயலத்தை அடுத்தது பாருங்க. ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சமனா நாலா பிரிபட்டிருக்குது. இதுவும் சமனா பிரிபட்டிருக்குது. நாலா 1 2 3 அங்களோட 4 வரும். இது சமநிலா பிரிபட்டிருக்குது. ஆகவே 3வது விடை சரி. அதே போல இதை பாருங்க. இது ரெண்டும் கீழே வேற அதுக்கு நேரே இது மேல வந்திருக்குது. சார் அதுல 3வதுக்கு யார் சொல்ல போறீங்க? யாராவது சொல்ல பாப்போம். சார் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. சார் நான் சொல்றேன். சொல்லுங்க ஆர்வம் பிறகு. வெளியில ஐங்கோணி வந்திருக்கு, உள்ளுக்குள்ள சதுரம் வந்திருக்கு. ஐங்கோணி என்ன 5 நேர்கோடு, சதுரம்னா 4 நேர்கோடு. அப்ப 5 1 குறைஞ்சி 4. மூன்றாவதுக்கு உடைய சொல்றேன். மூன்றாவது மூன்றாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதை நிமித்தி பார்த்தோம்னு சொன்னா மூன்றாவதுக்கு முதலாவது முதலாவது இருக்கிற படத்தை அப்படியே தலை கீழே கீழே திருப்பிட பண்ணா 2வது படம் வரும். ஓகே. அப்ப என்ன விடை அதுக்கு? மூன்றாவது 2வது சார். இந்த படத்தை இப்படி திருப்பினா இந்த விட வராது. 2வது 3வது வரும். வராது. 2வது விட 3வது. கொஞ்சம் வெயிட் பண்ணுதுல சீதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதலாவது வரும் சார். முதலாவது விட முதலாவது விட 2வது முதலாவது சார். முதலாவது விட சார். எனக்கு மிக பொருத்தமான விட வந்து முதலாவது. சரியே.
அது நிமித்தி இதை நிமித்தி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால ஒரு சைட் வேற போகுது, இதுவும் இந்தியால வேற போகுது. விடை முதலாவது சரி. டவுட்டானாக்கள் அதை கேறி போட்டு நிமித்தி பாருங்க. சரியா? அடுத்த பாருங்க நாலாவது கேள்வி. நாலாவது கவனிச்சு கொள்ளுங்க. நானே சொல்றேன். 1 2 3 4 5 உள்ள 4 கோடி இருக்கிறது வருது. 1 2 3 4 5 6 உள்ள இருக்க 3 கோடு வருது. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 உள்ள 6. அப்ப விடை இரண்டாவது சரி. சரி, யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த கேள்வியில? ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. உங்களோட மைக்கில் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இத பாருங்க, தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவன்னு கேக்குறாங்க. இத இப்படி செட்டப் பாருங்க. இதுக்கு நடுவுல ஒரு கருப்பு, இதுக்கு நடுவுல கருப்பு இல்லை, இது வேற ஆகும். இதுக்கு நடுவுல ஒரு கருப்பு வட்டம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிறது வெளிவட்டம் நிலற்றப்பட்டிருக்கு. அப்ப இரண்டாவது விடை சரி. அடுத்த பாருங்க, தொடக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். வெளியில ரெண்டுமே நிலற்றப்பட்ட வட்டம், அடுத்த ரெண்டுமே நிலற்றப்படாது. அப்ப இது வராது. என்ன வழியில வித்தியாசம்? இதுவும் வராது. என்னோட 4மே ஒரு வட்டம். விடை மூன்றாவது சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது சரியா பிரிவட்டு இருக்குது, பிரிவட்டு வட்டம் வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மிகவும் பொருத்தமான விடைக்கு இதுக்கு கோடும் முழுமையடையல. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதே போல இதுக்கு கோடு முழுமையடைஞ்சிருக்குது. விடை இரண்டாவது சரி. சரி, ஏன் வராதுன்னு தெரியணும். முதலாவது விட மூன்றாவது ஏன் வராதுன்னு தெரியணும், இரண்டாவது ஏன் வருதுன்னு தெரியும். சரி, இப்ப நான் முடியக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு ஆளா கேட்பேன். விளங்காதாக்கள் தயவு செய்தன, இன்னும் எங்கிட்ட நாள் இல்லை. இதுல ஒரு 7 நாளும், அங்கால ஒரு 30 நாளும், 31 நாளும், 38, 38 அங்கால 8, 46 நாள் தான் கையில இருக்கு. டெஸ்ட் நடக்கிறதுனால கழிச்சேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இது செய்து கொள்ளுங்க. இதுல மீனில தொடக்கத்துல இருக்கிற உருவ பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல முதல் வடியா பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற இடத்துல வார அந்த இறக்கை இல்லை. அப்ப இந்த விட வராது. ஏன்னா அதே போல இந்த இரண்டாவது விட ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வால்ல இருக்கிற 2 புள்ளி இல்ல, வால்ல புள்ளி இல்லை. அப்ப விடை மூன்றாவது சரி. அடுத்தது நான் சொல்லுவேன். அடுத்தது 9வது திவிக்ஸ சொல்லுவா. கீழே தரப்பட்டுள்ள உருக்களிடையே ஒத்த 2 உருக்களையும் குறைக்கும் எழுத்துக்கள் உள்ள விடையை தெரிவு செய்யன்னு வச்சிருக்காங்க. முதலாவது விட ஏயும் சியும் தந்திருக்காங்க. ஏல 4 50 மேல இருக்கி, ஆனா சில எல்லா குறியும் கீழே இருக்கு. அதனால முதலாவது விட வராது. சியும் டியும் ரெண்டாவது விட தந்திருக்காங்க. அதுல டில எல்லாம் மேல இருக்கு, சில எல்லாம் கீழே இருக்கு. அதனாடி அதுவும் வராது. ஏலையும் டிலையும் இது எல்லா முகரையும் மேல இருக்கு, டிலையும் எல்லா முகரையும் மேல இருக்கு, ஏலையும் எல்லா முகரையும் மேல இருக்கு. அதனாடி மூன்றாவது. இதுக்கு 10வதுக்கு கீறி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விட வரும். அடுத்தது கீறி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விட வரும். முதலாவது ரைட். ஓகே சார் தடா பாசிக்கியா
Right, அடுத்தது பாருங்க தொடக்கத்தில் உள்ள ரைட் வாசி. உழைக்கும் மக்கள் நாட்டின் பெருமதி மிக்க சொத்துக்களாக மதிக்கப்படுவர். சரி, அடுத்தது நான் வாசிக்கிறேன் சார். சிரியாவை எழில் கொஞ்சம் குன்றாக மாற்றினார். ரைட், அடுத்தது ஒழுங்குபடுத்துறத பாருங்க. ரைட், வாசியில முதலாவதைய செட் பண்ணுங்க. உரையாடலில் சரியாக ஒழுங்கு வரிசையை தெரிவு செய்க. டி, இந்த தேங்காய் என்ன விலை? பி, 40 ரூபாய். ஏ, விலையை குறைக்க முடியாதா? இ, 5 தேங்காய் எடுத்தால் குறைப்பேன். சி, சரி கூடையில் போடுங்கள். எஃப், சரி இதோ படத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மூன்றாவது வயதின் ஒழுங்கில் உறவு முறைகளை காட்டும் விடை. தம்பி, நான், அண்ணன், அப்பா, பாட்டன். சார் நான் சொல்லியா? ரெண்டாவது வராது. அதுக்கு ரெண்டாவது வராது. தம்பிக்கு பிறகு நான் வரமாட்டேன் சார். தம்பி என்னோட வயசு புரியத்தானே சார் இருப்பேன். அப்பா எனக்கு தம்பியா இருப்பேன். சரி சார், மூன்றாவது தம்பி. ரைட், மூன்றாவது சரி மித்ரா. அடுத்தது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யார சொல்ல சொன்னீங்க? டப்பான்னு சொல்லுவாப்பா. ரைட், சொல்லு. டிவிக்ஷன் நீங்க ஒன்று சொன்னா பிறகு சொல்லக்கூடாது. ஆரோன்னு சொல்லக்கூடாது. வேற ஆட்கள் சொல்லுவாங்களா? ரைட், ஆரோன்னு நீ சொல்லக்கூடாது. அடுத்த டிவிக்ஷன் சொல்லுங்க. சொன்னா அடுத்ததுக்கு சொல்லக்கூடாது. பி, பெட்ல இருந்தாலும் எழும்புறாரு. இ, முகம் கழுவுறாரு. சி, இது வலிக்கிறாரு. டி, பாடசாலைக்கு போறாரு. ஏ, பாடம் படிப்பிக்கிறாங்க. என்ன விட ரெண்டாவது. இதை யார் சொல்ல போறீங்க? சொல்லாதவரா? நான் சொல்லட்டா? ஓகே. டி, குப்பை கூலம் இல்லாமல். பி, சுத்தமாக சூழலை. ஏ, எப்போதும் பேணுதல். சி, நற்சுகத்தை தந்தது. ரெண்டாவது முதலாவதை பாருங்க. குப்பை கூலம் இல்லாமல் எப்போதும் பேணுதல். என்னத்தை பேணுறது தெரியாது. அப்ப முதலாவது வராது. டி பாருங்க, குப்பை கூலம் இல்லாமல். பி, சுத்தமாக சூழலை. ஏ, எப்போதும் பேணுதல். சி, விடை இரண்டாவது சரி. அடுத்து ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது போல ஓமானத்துக்கு பொருத்தமானது. ஏன்னா ஆகாயத்துல கோட்டை கட்ட செய்ய முடியாது செயல். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு ஒற்றுமையை பலம். அடுத்த பாருங்க. சங்கரி பணக்கார வீட்டுக்குள்ளே எப்போதும் ரெண்டையும் பாய்ச்சி முடிவு. சங்கரி பணக்கார வீட்டுக்குள்ளே எப்போதும் மேலதிக வாசிப்பு புத்தகங்களை பாடசாலைக்கு கொண்டு வருவார். அவற்றை தன் தோழர்களிடம் பெருமையாக காட்டுவார். ஆனால் யாருக்கும் வாசிக்க கொடுக்க மாட்டார். சங்கரியை அறிந்து கொள்ள மிக பொருத்தமான செயல். சுயநலவாதி. அடுத்தது வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இக்கூற்றுக்கு பொருத்தமான நிகழ்ச்சி யாது? அதாவது அவங்க செய்யறது அவங்களுக்கு வேறும் என்ற சங்கர் கால் சறுக்கி கீழே விழுந்தான். ரைட், ஓகே. அடுத்தது கஸ்திகா சொல்லுங்க பாபு.
கஸ்னிக்கா சொல்லுங்க, அதுக்கு பிறகு துலாக்சி அடுத்த கேள்விதான். ரைட்டா? ஆடைக்கடை ஒன்றில் ஒரு வாரத்தில் விற்பனை செய்யப்பட்ட உடைகளின் எண்ணிக்கையை வரைவு காட்டுகிறது. கடையில் விற்பனையான காற்சட்டைகள் 240 எனின் விற்பனை செய்யப்பட்ட சட்டைகள் எத்தனை? காற்சட்டைகள் 240 என்றால் டி ஷர்ட்டும் 240, சட்டையும் 240 வரும். புடவை 720 வரும். வேஷ்டி 480 வரும். 240 240 கூட்டணும். வேட்டிக்கு 480 வரும். 240 மூன்றால பெருக்கி விட்டா புடவை வரும். இதுல கேள்வி என்ன? விற்பனை செய்யப்பட்ட சட்டைகள் Right, okay. சட்டை 240. சரி, அடுத்தது விற்பனை செய்யப்பட்ட வேட்டி டி ஷர்ட்டுகளை எண்ணிக்கை கூட்டுத்தொகைக்கு சமனாக விற்கப்பட்ட ஆடை எது? புடைவை. புடவை. சரியா? இதுல யாரும் குழப்பம் இருக்கா? இல்ல சரி, அடுத்தது பாப்போம். Right, அடுத்தது துலாக்சி சொல்லுங்க. 1 தொடக்கம் 12 வரை வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான விடையை தெரிவு செய்து அங்கு கோடிடுக. மெட்டலுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. புதன் திங்கள் எண்ணின் ஜூன் ஏப்ரல். பின்னுக்கு இருந்து பார்த்தோம்டா திங்கள் செவ்வாயை விட்டு புதன் வருது. அப்ப ஜூன் என்றா மேயை விட்டு என்ன வரும்? ஏப்ரல் விட மாறி பார்க்கணும். என்ன இத பாருங்க, இது உள்ள அப்படியே போட்டு விடுறான். போட்டு விட்டோடனே இது வருது. அப்ப இதை நாங்க உள்ள போட்டு விட்டோம் என்று சொன்னா விடை 2வது. அடுத்தது பாருங்க, முதலாவது சார். 3வது. உருவில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான கேட்டிருக்குது. அதுல இந்த வாரது அப்படியே எதிர வருது, இந்த வாரது எதிர வருது. அப்ப இது எதிர வரும், 3வது. இது இப்படி வரும். அப்ப விடையை பாத்தீங்கன்னு சொன்னா 3வது. சரி, மாதம் 12 மாதத்தை வச்சுக்கொண்டு ஒரு வருடம் உருவாகுதுண்டா 24 மணி நேரத்தை வச்சுக்கொண்டு ஒரு நாள் உருவாகுது. அடுத்த பாருங்க, 5 1 குறைஞ்சி 4 வந்திருக்குது, 1 கழிஞ்சு இருக்குது, 7 1 கூட்டி 8 வந்திருக்குது, 8 1 கழிஞ்சு 7 வந்திருக்குது, 3 1 கூடி 4 வந்திருக்குது. அப்ப 8ஓட 1 கழிச்சா 7, 4ஓட 1 கூட்டினா 5, 6ல இருந்து 1 கழிச்சா 5, சாரி 6ஓட 1 கூட்டினா 7, 1 ரைட். அதுக்கு என்ன விட வரும்? 7 5 7, 2வது விட. சரி, சார் 3வது ஆன்சர் வரும். 3வது சார். முதலாவது பாருங்க, 5ல இருந்து 1 கழிஞ்சு இருக்குது. அப்ப 8ல இருந்து 1 கழிச்சா 7, 7ல இருந்து 1 கூட்டுப்பட்டிருக்கு, 4ஓட 5 கூட்டினா 5, 8ல இருந்து 1 கழிஞ்சு 7, 6ல இருந்து 1 கழிச்சா 5, 1ஓட 2. அப்ப 7 5 5 2 வரும். 3வது விட சரி. 3வது விடை சரி சார். ஓகே, அடுத்தது பாருங்க. என்னடா 3வதுக்கு என்னடா? சார் 3வதுக்கு எப்படி பாக்கல சார்? எப்படி பாரு, சொல்லுவா. அதுல எதிர் பக்கங்கள் ஒரே மாதிரி வருது. அது நம்ம இதுவும் ஒரே மாதிரி வருது. அப்ப இதே படம் தான் இந்த வெறுமையா இருக்கிற பாக்ஸுக்குள்ளேயும் வரும். சரி, அந்த விட தான் நீ வருது. ரைட், ஓகே. அடுத்த கட்டாய்க்கு குயிக்கா ஜாயின் பண்ணுங்க.